இன்னும் அடிக்கவே இல்லை, ஏன்டா கத்துறீங்க? இல்ல சார், அடிச்சா வலிக்குமோன்னு நினைச்சு. நீங்க அடிச்சத விட வா, இன்னும் அடி அடிச்சீங்கடா. சார் நான் எங்க சார் உங்களை அடிச்சேன்? இவன் தான் சார் உங்களை அடிச்சான். நான் அப்பவே சொன்னேன் சார், அவரை பாக்கிறதுக்கு மேல அதிகாரி மாதிரி இருக்காரு, அவர் மேல கையை வைக்க சொன்னேன் சார். திரும்படா. ஓகே சார், தேங்க்யூ சார், நான் வரேன் சார். சார் நேத்து என்னமோ சொன்னீங்க, போலீஸ் அடினா என்னன்னு காட்ட கை முட்டி தெரியுமா? கை முட்டி அது இப்ப கால் முட்டி மாதிரி வீங்க போகுது பாரு. ஊர்ல இருக்க கேசலாம் உங்க மேல போட்டு வெளியே வர முடியாது பண்றாடா. பூந்து விளையாண்டுட்டானே. தலைவரையா, என் பிள்ளைங்களை பாருங்க ஐயா. ஒரு நாளாவது நான் வெத்தலை பாக்கு போட்டு போனியா? இங்க பாரியா, 120 பீடா போட வச்சானுங்க. யோ, இந்த கள்ளக்கடத்தல் கள்ளச்சாரம் இந்த கேஸ்ல எடுத்து கதிர்வேல் மேல போடு, இந்த சும்மா இருக்க கேஸ்ல எடுத்து சுப்பிரமணியம் மேல போடியா. கந்தசாமி முன்சாமி பொன்சாமி கேஸ். யோ, அது ரெண்டா டிவைட் பண்ணி 2 பேர் மேலயும் போடியா. குறைஞ்சது 2 வருஷத்துக்கு அவனுக்கு வெளியிலே வரக்கூடாது. என்னமா? என்ன என் குழந்தை. என்னது? உனக்கு இந்த வயசுல குழந்தையா? ஐயா, இவங்க குழந்தைன்னு சொன்னது சுப்பிரமணியம் கதிர்வேல் தான். அந்த சூம்பிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. யோ, இதோ சூப்பி நிக்கிறாங்களே, இவனுக்கு குழந்தைங்களாயா? கொலையாள பாவிங்கயா? என்ன சொல்றீங்க? என்ன சொல்றேன்னா, நான் நிப்பாட்ட போன கல்யாணத்தை இவனுக்கு நடத்தி வச்சிருக்கானுங்க. அதுவும் யாரோட பொண்ணு? டிஎஸ்பியோட பொண்ணு. ஐயா, நீங்க மனசு வச்சா என்னத்த மனசு வைக்கிறது? அவனுக்கு என்ன பெட்டி கேஸ்ல மாட்டிருக்கானுங்க, பெரிய கேஸ்ல மாட்டிருக்கானுங்க. ஐயா, நீங்க மனசு வச்சா பெட்டி கேஸ் பெரிய கேஸ், பெரிய கேஸ் பெட்டி கேஸ். என்ன சொல்ற? ஐயா, இதுல காந்திவத்துல செவக்க செவக்க வச்சிருக்கேன், எடுத்துங்க. இதுல வேணாம்பா. அட எடுத்துங்க. இதுல வேணாம். அட எடுத்துங்க. அட பெட்டி வேணாம்னு சொன்னேன். வேணாமா? இருந்தாலும் இந்த டிஎஸ்பி. ஐயா, டிஎஸ்பி தானே, எங்க ஊர் எம்எல்ஏ இருக்காரு, அவரை வச்சு சரி கட்டிடுறேன். ஊர் தலைவர் நான் சொல்றேன்ல, திறந்து விடுங்க. ஓகே. யோ, ஏதோ தெரியாம பண்ணிட்டானுங்க, விட்டுறியா? சார், யோ, ஐயா தான் எனக்கு வெத்தலை வச்சிட்டார்ல, உனக்கு நான் பின்னாடி சுண்ணாம்பு வைக்கிறேன், போயா. இந்தாங்க. அது அவருக்கு. அத்தை, போட்டு நொங்கு நொங்கு. சார், எங்க டிரெஸ் சார், இப்படியே போனா எங்க இமேஜே போயிடும் சார். ஏண்டா, போலீஸ் டிரெஸ் போட்டதே தப்பு, இதுல இன்னொரு வாட்டி போட போறீங்களா? அப்புறம் குண்டர் சட்டத்துல உள்ள விடுவேன். ஏமா, ஒழுங்குமுறையா உன் பிள்ளைகளை கூட்டு போயிடு. சுப்பிரமணி கதிர்வேலு வாய் முடிக்கிட்டு சும்மா இருக்கடா, நான் உங்களுக்கு மாத்து துணி கொண்டாந்துருக்கேன்டா. இவங்க செஞ்ச காரியத்துக்கு பொன்னாட போத்து பண்ணாடைகளா ஊர்ல காப்பு கட்டி இருக்கு, இங்க வந்து கம்பியில இருக்காங்க. நான் செத்துருப்பேன். சந்தோஷமா செத்துருங்க. அடுத்த எலெக்ஷன் நான் மச்சான தலைவர் ஆக்கிறேன். பாருங்க, அந்த பதவி எவ்வளவு கேவலமா சொல்றாங்க பாரு. ரொம்ப பேசுறாங்க, அப்புறம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவேன். ஐயோ, அப்படி எல்லாம் செஞ்சாதீங்க. டேய் ஐயா, கோவமா இருக்காருடா. வாய் முடிக்கிட்டு மோரையும் பாரு. எங்க மூஞ்சிக்கு என்னவா? என்னடா கிண்டலா? இல்ல, உள்ள வச்சு போலீஸ் லாடம் கட்டிட்டானுங்க. அம்மா, எங்களுக்கு போலீஸ் லாடம் கட்டினா உங்களுக்கு யார் கட்டினது? என் பொண்டாட்டி என்ன பட்டணத்துக்காரி மாதிரி இல்ல? ஆமாண்டி. அப்பா, இங்க யாருமே இல்ல. எடு. ஏய், என்னடி இது? ஐயோ, எழுந்துரு. எத்தனை நாளா நடக்குது இதெல்லாம்? ஐயோ, இன்னைக்குதான் இப்பதான் சும்மா அடிச்சு பாக்கலான்னு. సిగరెట్ మట్టునా ఇలా గంజా అబిన్ పటసరం இதெல்லாம் உண்டா? లేదు లేదండి, అదన్నీ అలవాట్లేదు. ஹலோ, தமிழ்ல பேசுமா. எந்த ஊரு நீ? காக்கிநாடா. ஆஹா, அப்ப ஆந்திரால இருந்து வந்து எங்க தமிழ்நாட்டு பொண்ணெல்லாம் கெடுக்கிறியா நீ? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்குதான் சும்மா விளையாட்டா அடிச்சு பார்த்தோம், இனிமே அடிக்கவே மாட்டோம். யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, பார்த்தா நல்லவர் மாதிரி. இல்லம்மா, நான் ரொம்ப கெட்டவன் தாம்மா. உங்க காலை வேணாலும் பிடிக்கிறேன். ஏய், கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறதுலாம் ஆந்திரா ஸ்டைலு. தமிழ்நாட்டுல எல்லாம் கட்டி பிடிச்சிதான் சாரி கேட்பாங்க. கட்டி பிடிச்சிரு, அவர் போய் ஊருக்குள்ள சொன்னா மானமே போயிடும். எவ்வளவு டீசெண்டா சொல்றாங்க பாரு. சீக்கிரம் சீக்கிரம். சாரி. இன்னும் கிட்ட. சாரி. இன்னும் கொஞ்சம் க்ளோஸ். சாரி. இன்னும் கொஞ்சம் முடியுமா பாரு. ஓகே ஓகே ஓகே, மன்னிச்சிட்டேன். இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. என்ன ஓடு ஓடு ஓடுன்ற. நீ என்னமா நிக்கிற? நீயும் சாரி சொல்லணுமா? நான் இல்லப்பா. இந்த கங்கம்மா 100 ஏக்கர் பத்திரத்துல கையெழுத்து போடு. அவன் வீடுதான் விலைக்கு வாங்குவான், ஆனா நீ ஊரே விலைக்கு வாங்குற. என்ன பண்றது? ஊர்க்கான பணம் எல்லாம் உன் வலையில வந்து விழுகுது. நான் பணம் கொடுத்தாதான் உன் ஒலையே கொதிக்கும். மூடிட்டு பாடா. அச்சா சாடு. அம்மா,
அம்மா தங்கச்சி ரேஷ்மா சென்னையில இருந்து லெட்டர் போட்டுட்டாமா. அடடடடா. ஏய், அவ படிப்புக்கு இந்த மாசம் பணம் அனுப்பிட்டியா? அனுப்பிச்சிட்டுமா. நான் தல்லே. ஹலோ காக்கிநாடா. யார தேடி வந்த? நான் யாரையும் தெரியலையே. அப்புறம் எதுக்கு இந்த பக்கம் வந்த? சும்மாதான். சிகரெட் பிடிக்க வந்தியா? ஐயோ நான் சிகரெட்ல பிடிக்கிறது இல்லப்பா. சந்தோஷமா சிகரெட் பிடிமா. பிடிச்சிட்டு இறுக்கமா கட்டி பிடிச்சி ஒரு சாரி கேட்டு போறியா? ஐயோ அதெல்லாம் நான் செய்ய மாட்டேப்பா. சும்மா கேட்டா அழட்டிப்பியா? ஒரே ஒரு தடவை தானே. வேணா சார். இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. யூஸ் பண்ணு. யாராவது பார்க்க போறாங்க சார். யாரும் பார்க்க மாட்டாங்க. ஐயோ எனக்கு இந்த சட்டையெல்லாம் கலக்குறீங்க. சட்டையை கழட்டினா தானமா வசதியா இருக்கும். இந்த பாருங்க அப்ப ஊருக்குள்ள தலை காட்ட முடியாது. தலையை காட்டாத பின்ன. ஐயோ நல்லா வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன நீ சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்க? ஐயோ இப்ப எதுக்கு பெல்ட் எல்லாம் கலக்குறீங்க? பெல்ட்ட கழட்டினா தானமா ஃப்ரீயா இருக்கும். நான் தெரியாம இந்த பக்கம் வந்துட்டேன். இனிமே வர மாட்டேன். ஆ? முருகா 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 எதுக்கு முருகனை கூப்பிடுற? கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு. இது ஒண்ணும் சரிப்பட்டு வராதுமா. என் வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான் இனிமே. வேணாம் சொன்ன கேளு. என்னத்த கேக்குறது? இதெல்லாம் தினம் செய்யணும். கடவுளே. முருகா 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 கடவுளே கடவுளே. முருகா 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 முருகா. ஏய், காக்கிநாடா. என்ன? எக்ஸர்சைஸ் பண்றீங்களா? ஆமா. நீங்க வேற ஏதோ பண்ணுவீங்க நான் பயந்தே போயிட்டேன். வேற எதுவும் பண்ணணுமா? இல்ல ஐடியா இருந்தா சொல்லு. சீ, போங்க. அக்கா எப்பயுமே பாவாடை செட்ல இருப்பீங்க, இன்னைக்கு என்னக்கா ஆம்பளைங்க ஒருத்தர் லுங்கி செட்ல இருக்கீங்க? அதுவா? அது ஒரு கதை. அன்னைக்கு சாமி கும்பிடலான்னு கோயிலுக்கு போனா அங்கதான் வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருப்பாரு மீச வச்சுக்கிட்டு சண்டியர் மாதிரி. கதிரி வேலை என்னன்னா அந்த வீணா போனவன் தான். அங்க அவன் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தான். என்ன பார்த்தோன்னே வழிய மறைச்சிட்டான். டேய் வேணா, நான் ரொம்ப மோசமான பொண்ணுன்னு சொன்னேன். அவன் என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு கிட்ட நெருங்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. கிட்ட நெருங்கி வந்து சட்டி வேற கட்டிட்டான். நான் சும்மா விடல, உடனே காலை தூக்கிட்டேன். அக்கா காலை தூக்கி விட்டேன் பாரு ஒரு உத. 2 கிலோமீட்டர் எகிரி போய் விழுந்தான். எங்கக்கா அடிச்சீங்க? அடியா? ஏன் அடிய நீ பார்த்தது இல்லையே? நான் அடிச்ச அடியில அவன் உடம்பெல்லாம் காயம், வாயெல்லாம் ரத்தம், ஒரு மாதிரி கிடுகிடுன்னு ஆடி போயிட்டான். ஏய் காக்கிநாடா. இப்படிதான் அவன் என்ன பேர் வச்சு கூப்பிட்டான். இனிமே இப்படி கூப்பிட்ட அடிச்சு பல்லெல்லாம் கலட்டிடுவேன்னு சொல்லிட்டேன். அவன் பயந்து நடுங்கி இருப்பாங்க. மூச்சாவே போயிட்டான். ஐயோ என்ன என்ன பெரிய புழுது மண்ணியா இருப்ப போல இருக்கு. அள்ளி விட்டுக்கிட்டு இருக்க. மா, உன் பேர் என்ன? காக்கிநாடா, கனகவள்ளி, மீனாட்சி, சுந்தரவள்ளி. காக்கிநாடனே வச்சுக்கோ. அம்மா, யாரையாவது லவ் பண்றியா? ஐயோ இல்ல. ஆஹா, இல்ல இங்க இடம் ஃப்ரீயா இருக்கு, வேணா ட்ரை பண்ணு. சாதம் ஆறி போய் கிடக்குது. அத்தை மட்டும் ரொம்ப சூடா இருக்காங்க. இதுக்கு மேலே உன்னை இப்படி தட்டு கட்டு தெரிய விட்டு என் வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்க முடியாது. உடனே ஒரு கால் கட்டு போட வேண்டியதுதான். நாளைக்கே நான் உனக்கு பொண்ணு பாக்குறேன்டா. என்னடா இழிப்பு கக்க கக்கன்னு. அத்தை, நீ தாலியை மட்டும் வாங்கு. சேலைய மாப்பிள்ளை எப்பயோ செலக்ட் பண்ணிட்டான். சும்மா சும்மா. என்னடா என்ன சொல்றான்? அவன் ஏதோ உளறி இருக்கா. நீ முதல்ல குழம்பு ஊத்தாத்தா. குழம்பு கிடக்கட்ட அப்புறம் இந்தா என் தலை மேல கை வை. ஆத்தா மேல சத்தியம், எதையும் மறைக்க கூடாது. என்ன சொல்றான்? அதாத்தா, அது வந்து பொண்ணு உனக்கு தெரிஞ்சவதான். அவ யாரு? எனக்கு தெரிஞ்சவ கங்கம்மா பொண்ணு மீனாட்சி. ஐயோ 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 ஐயோ, அவ மகளா? ஏண்டா ஆத்தால மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அவளையே மாமியார் ஆக்கலாம் திட்டம் போட்டுட்டியா? ஆத்தா கள்ளச்சாராயம் காய்ச்சறவ அவ மக இங்க வந்து சமைக்கவா போற? அப்படிலாம் நினைக்காதா. அவங்க அம்மா தான் கள்ளச்சாராயம். மக கறந்த பாலாத்தா. ஏ ராசா, ஓ மனசு தாண்டா என் மனசு. நாளைக்கே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிப்பா. அமைதியா இருங்கப்பா, அமைதியா இருங்க. தாயே, தாய் குலமே, கொஞ்சம் வெளியே வாங்க. இப்படி வாங்க. பொண்ணோட குடுறான். ஏய், மாலை குடுறான். அம்மா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னப்பா இதெல்லாம்? அம்மா, அண்ணன் எம்எல்ஏக்கே நிக்கிறாரு. நீங்க ஈடுபட்டாத அவரே எழுந்திருப்பாரு. ராசா எந்திரிப்பா எந்திரிப்பா.
தலைவரே பாட்டிக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஓட்டு, அதுவும் எப்ப புட்டுக்கனே தெரியாது. இதுக்கு போய் பாட்டி கால்ல கீழெல்லாம் போய் விடுறீங்களே. அறிவு கிட்ட முட்டா பாயில, ஆத்த கிட்ட ஒரு ஓட்டு இல்லடா, 3000 ஓட்டுடா, 3000 ஓட்டு. எப்படி தலைவரே? உனக்கு ஒண்ணுமே புரியாத டேய். நம்ம தொகுதி வாக்காளர்கள்ல 3000 பேரு தன்னுடைய வாக்காளர் அட்டை ஆத்தா கிட்ட அடமான வச்சு துட்டு வாங்கிட்டு போயிருக்காங்கடா. இது எலெக்ஷன் வர்றதுக்குள்ள 5000 மாறினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதனாலதான் அத்தனையும் கரெக்ட் பண்றதுக்கு சாஷ்டாங்கமா ஆத்தா கால்ல விழுந்துட்ட. ஆத்தா மட்டும் கைய சச்சான்னு வையி, 3000 ஓட்டு நமக்கேதான். புரியுதா? ஆத்தா உன் ஒட்டுமொத்த ஓட்டையும் எனக்கே தாத்தா. மொத்த ஓட்டல்னா உனக்குத்தான். அன்னை முனியம்மாவின் ஆதரவு பெற்ற நமது வேட்பாளர். சொதப்பிடாதீங்கடா, கிழவிக்கு எல்லாரும் சேர்த்து சங்கூதுங்க. எல்லாரும் சேர்த்து ஓப்பாடுங்க, ஓப்பாடுங்க. எங்களது அன்னை, எங்களது ரத்தத்தின் ரத்தம், எங்களது இதய தாய். அமைதி அமைதி அமைதி. ஆத்தா, எதிர்கட்சிக்காரங்க உன்னை இந்த ஏரியா கவுன்சிலர் ஆக்க போறதா கேள்விப்பட்டோம். போகாதா போகாத, சல்லி காசு பேராது. பேசாம எங்க கட்சிக்கு வந்தான்னு வச்சுக்கோ, உன்னை கொள்கை பரப்பு செயலாளரா ஆக்கிடுறோம். அதெல்லாம் நமக்கு ஒத்துப்பட்டு வராது. உன் கட்சியில என்ன பைனான்ஸ் மினிஸ்டர் ஆக்குவியா? என்னது பைனான்ஸ் மினிஸ்டரா? எதுக்குப்பா? ஒத்து வருதா இல்லையா? ஏய் நில நில நில, எங்க அம்மாவுக்கு நான் சாப்பாடு போடுறேன், நீ போ. பரவாயில்லையே. போதும் போதும். ஏன் தட்டி விட்டேன்னு பாக்குறியா? இதுல நான் விஷத்தை கலந்துருக்கேன். என்ன பயந்துட்டியா? உன்னை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு வையி. இந்த மாதிரி பல ரூட் இருக்கு. என்னடா இவ விஷம் கலந்தத சாப்பிடறாளேன்னு பாக்குறியா? சும்மா சும்மா சொன்னேன். உன் உடம்பெல்லாம் விஷம், உனக்கு எதுக்கு விஷம்? விஷம்னு சொன்ன உடனே இப்படி முகம் இருக்குது, பயம். அம்மா ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் சாப்பாட்டுல தானே விஷம் வைக்கல. இப்ப நீ குடிச்ச ஜூஸ்ல விஷத்தை கலந்துட்டேன்னு நீ சொல்லிட்டேன்னா அதான். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். அம்மா, உன்னை கொல்லணும்னா எனக்கு ஒரு நிமிஷம் போதும். ஆனா வயிற்றுல பிறந்ததுக்காக அந்த மாதிரி மட்டமான எண்ணம் எல்லாம் எனக்கு வராது. வெட்டிட்டு வந்தியே என் ராகுல, என் நேரம் அவரு எவ்வளவு வேதனைப்பட்டு இருப்பார் தெரியுமா? அதே மாதிரி நீயும் துடிக்கணும், அது உனக்கு புரியணும். அதுக்குதான் இந்த சின்ன சாம்பிள். போய் நிம்மதியா படுத்து தூங்கு. ஆமாமா, ஒரு நிமிஷம். நீ படுக்க போறியே தலகாணி மெத்த, அது கீழே நான் பாம்பு வைக்கவே மாட்டேன். சச்சின்தாரா, ஹலோ ராகுல், என்ன டல்லா இருக்க? ஒண்ணு இல்ல. உன் மூட் அவுட்டுக்கு காதல் வைரஸ் தான் காரணம்னு எனக்கு தெரியாதா? மேட்டர் சொல்லுப்பா. என் ரேஷ்மாக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவளை நேர்ல பார்த்து வாழ்த்து கூட சொல்ல முடியல. ஐ அம் அன்லக்கி. இஷ்டப்பட்டுட்டு பிறகு கஷ்டப்படுறதான்ப்பா காதல். நீ ரேஷ்மாக்கு வாழ்த்து சொன்ன அவ்வளவுதானே? நீ சொல்ற எப்படி? இன்டர்நெட்லயோ இமெயில்லயோ இல்லப்பா, நேர்ல. அவங்க அம்மா இருந்தா என் அத்தக்கார, நம்ம அத்தக்கார நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, ஒரு சிங்கிள் லோக்கல் கால்ல உங்க மீட்டிங் கிரீன் சிக்னல் வாங்க பாக்குறியா? நீ போடி சொல்ல, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. அம்மா அம்மா போன். ஹலோ, நான் தான் காக்கிநாடா கங்கம்மா பேசுறேன். எவராது? நான் தான் உன் மாப்பிள அல்லுடு. அல்லுடு ஸ்பீக்கிங். அல்லுடா? டேய், என் வாய்ஸ கேட்ட உடனே டென்ஷன் ஆயிட்டேன். நான் சொல்ல போறத கேட்டா இன்னும் டென்ஷன் ஆயிருவேன். இருந்தாலும் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன். உன் பொண்ணு ரேஷ்மாவும் என் ஆளு பீச்ல போட்டுக்கு பின்னால ஹாப்பியா கொஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. சொல்ல வேண்டியது என் டியூட்டி, மித்ததெல்லாம் நீ நேர்ல போய் பாத்துக்கோ. ஹலோ, உங்க அத்தை டென்ஷன் ஆகி வந்துட்டு இருக்கா. ராகுல், என்னாச்சு? உங்க அம்மா இங்க வந்துட்டு இருக்காங்களா? ஐயோ, அம்மாவா? கிளம்பு கிளம்பு சீக்கிரம்.
ஓகே, உன் பர்த்டேக்கு டிஃபன் மட்டும் தான் சாப்பிட்டேன். ஃபுல் மீல்ஸ் எப்ப கொடுக்க போறேன்? சீ போடா. ஓகே. ஏய், வா. டேய் டேய் அவனை புடிங்கடா, வெள்ளேண்டா. ஏய் அம்மா அவ தப்பிச்சிட்டாமா. கொல்ல கடக்கா. ரேஷ்மா மணி. ஓகே ஓகே. வாடா ஆறுமுகம். மிஸ்டர் ராய், திஸ் இஸ் முனியம்மா. ஓ ஐ சி. ஹாய். அச்சி. இந்தியன் லேடி. Oh. சுப்பிரமணி, கிஸ் மீ. Hey, don't touch. இந்தியன் ஃபீலிங். Yeah. பிரதர் வாட்ச். என்ன ஆறுமுகம், அண்டா கொண்ட வைக்கதான் பாட்டிகள் கூட்டு வருவேன். இப்ப வெளிநாட்டுக்காரங்க கூட்டு வந்திருக்கேன். இல்ல, கையில் இருக்கிற பணம் எல்லாம் திருட்டு போயிருச்சாமா, அதான் முனியம்மாட்ட லோன் வாங்குறதுக்காக கூட்டிட்டு வந்துக்கிறேன். முனியம்மா கடன் கொடுப்பாங்க, இவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க தான் www.muniyamma.com போட்டு சொன்னாங்களே. .com. பாட்டி இன்ட்ரெஸ்ட் கொடுத்து இன்டர்நெட் வரைக்கும் ஃபேமஸ் ஆயிட்டியா பாட்டி? ஆமா, உள்ளூர்காரங்களே ஒழுங்கா பணம் கொடுக்கல, வெள்ளக்கார நம்பி எப்படி பணம் கொடுக்குறது? பாயிண்ட புடிச்சிட்ட பாட்டி, பாயிண்ட புடிச்சிட்ட. கையில இருந்து என்ன எடுக்கிறீங்க? காட்டுவாங்கயா. இந்தா. என்னடா பொம்பளை போடுற உள்பாடிய ரெண்டா கழிச்சு கொடுத்த மாதிரி இருக்கு. இது உள்பாடியில ஓல் லேடி, சார்ஸ் நோய் வராம இருக்கிறதுக்காக சேஃப்டிக்கு போடுற பேஸ் மாஸ்க். இதோட விலை 50,000 ரூபாய். 50,000? ஆமா. அது மட்டும் இல்ல, இது இல்லாம இவங்க சொந்த நாடு போக முடியாது. பாட்டி இந்தியாவே வெளிநாட்டுல கடன் வாங்கிட்டு இருக்கு. இப்ப வெளிநாட்டுக்காரங்களே உங்ககிட்ட கடன் வாங்க வச்சே பாட்டி. நீ ஒரு பாரத தாய் பாட்டி. சேஃப்டி லாகர் அவுத்து பணத்தை எடுத்து கொடு. அப்ப புடி கொடு. பணத்தை கொடுத்துருவான். கொடுத்துரு. Oh. Wait, I will give you. Oh. Thank you. Function, Thank you. Thank you. Bye. கம்ப்யூட்டர் தரதுக்குள்ள என்ன ஆகும்? பாய். கங்கம்மா வந்திருக்க, வெளிய வாடா. சோன் பப்படி, வா 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 வா. நீ தானே என் பொண்ண லவ் பண்ணவ? என் பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க வந்திருக்க. உனக்கு இல்ல, உனக்கு இல்ல, என் அல்லுடிக்கு. அல்லுடிக்கு. అల్లుడు ఈ కాకినాడ గంగమ్మ జాతకం ఏమిటో తెలుసా నీకు? మా ఇంటి தென்னை மரத்துல இடி விழுந்தப்போ நான் பிறந்தேன். பால் குடிக்கிற வயசுல சாராயம் குடிச்ச. தாவணி போட்டுக்கிட்டு தண்ணி எடுக்கிற வயசுல போலீஸுக்கு தண்ணி காட்டினவ. மத்த பொம்பளைங்க மாதிரி நான் தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு பூமிய பார்த்து நடக்கிற பொம்பளை இல்ல. தூங்கும் போது தலையில கல்ல தூக்கி போடுற. நீ என்ன பீஸ் போடுவியா? உன்னை அன்னைக்கே நான் க்ளோஸ் பண்ணிருப்பேன். என் பொண்ணு குறுக்க வந்து பலியாயிட்டா. வீசுதுடா அந்த ரத்த வாட, இன்னும் வீசுதுடா. நான் சாமரத்துக்குள்ள எலும்ப சூப்பு வச்சு குடிக்கல. நான் பேரு காக்கிநாடா கங்கம்மா காதுரா. பாட்டி இவன் ஹார்ட்ல ஏதாவது கேக்குதா? இந்த களவாணி பை நெஞ்சில எனக்கு வட்டிய மூலம் கொடுக்க கூடாதுன்ற இருமா அப்பதான் கேக்குது. டேய் என்னடா பண்ணுது? 3 நாளா ஜுரம். பாட்டி அந்த சவுப்பு மாத்திரல 3 எடுத்து கொடு. டேய் பைத்தியம் தாண்டாவே. பீஸ் கட்டுறது இங்கடா. ஏன்டா நான் உட்கார்ந்திருக்க? மீதி பணம் அது ஓவட்டி கட்ட எந்திரிச்சு போடா. என்ன அது அநியாயமா இருக்கு? பாட்டி வந்து டாக்டர் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கு, டாக்டர் வந்து கம்பவுண்டர் மாதிரி நின்னுட்டு இருக்காரு. இது தெரியாதா உனக்கு? நம்ம டாக்டர் எம்பிபிஎஸ் சர்டிபிகேட்ட பாட்டி கிட்ட அடமானம் வச்சு 50,000 சொலையா வாங்கியிருக்காரு. வட்டியும் கட்டல, அசலும் கட்டல.
பாட்டி பாத்துச்சு நேரா ஆஸ்பத்திரியும் டாக்டர் வந்து இங்க உட்கார வச்சிருச்சு. அதனாலதான் நம்ம பாட்டி கிட்ட வைத்தியம் பார்க்க வந்திருக்கோம். இதுக்கு பேர் தான் பாட்டி வைத்தியமா? எந்திரிச்சு போடா, அடுத்தாள் வாடா. வரேன் பாட்டி. உன் உடம்புக்கு என்னையா? இப்ப பாட்டி தான் டாக்டர், சொல்லியா? பாட்டி, என் பொண்டாட்டி என்னால ரொம்ப நேரம் சந்தோஷப்படுத்த முடியல, அதுக்கு ஏதாவது மாத்திரம் இருந்தா கூட. ஏய், அருளாம எடுத்து நாலு நாள் நறுக்கி போட்டுருவேன். என்ன மாத்து இருப்பதும் நினைச்சா எந்திரிச்சு போயா. போய் அந்த பக்கம். பாட்டி, உன்னை டாக்டர் ஷர்மிலியாவே நினைச்சுக்கிறேன். என் நெஞ்சு என்னமோ படக்கு படக்கு நடிச்சுக்குது. கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லு. நம்ம சீக்கிரம் இங்க சொல்றேன். நைட் வந்து நான் தடவி விடுறேன். போடி. பீஸ் ஃபீஸா? டாக்டருக்கு நான் ஃபீஸ் கொடுத்த பழக்கல, அவர்தான் எனக்கு கொடுத்த பழக்கம். உங்க வைப்பா? என் ஒய்ஃப் இல்ல பாட்டி, என் கம்பவுண்டர் ஒய்ஃப். நீ டாக்டரா போய்க்காயா? கதிரவேல் சார், ரேஷ்மாவை எல்லா பங்களாலையும் தேடியாச்சு, எங்கேயும் காணோம். அவங்க அம்மா எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியல. ராகுல், வண்டியில ஏறு. அம்மா, ஏய், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. என் பொண்ணு கேரவான் வண்டியில இருக்காங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. வீட்ல பொண்ண வச்சிருந்தா கதிர்வேலு கடத்திக்கிட்டு போயிடுவா. நான் யமன்னா அவன் யமனுக்கு யமன். வண்டி ஒவ்வொரு ஏரியாவா தாண்டும் போது நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இரு. இல்லன்னா கேரவான் வண்டியில இருக்கிற உன்னை மார்ச்சோரி வண்டியில படுக்க வச்சிடுவேன். ஏய், என் பொண்ணுக்கு கல்யாணம். என் சம்மந்தி எம்பி. எல்லாரையும் நல்லா கவனிக்கணும். அவ வந்துட போறா, உஷாரா இருங்க. சரிம்மா. அம்மா, சம்மந்தியம்மா வந்துட்டாங்க. வாங்கடா. வாங்க வாங்க வாங்க. என்ன கங்கம்மா, என் பையனுக்கு உன் பொண்ணை கேட்டப்பெல்லாம் தள்ளி போட்டுக்கிட்டே வந்த, இப்ப என்னடா திடீர்னு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டியே? ఏడుగుండల వాడే నా కలలో కనిపించి உங்க பையனுக்கும் என் பொண்ணுக்கும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி உத்தரவு போட்டாரு. இங்க நேனேம் చేసేదమ్మా. டெல்லிக்கே அல்வாவா? ஐயோ, நீங்க எம்பி, உங்ககிட்ட போய் சொல்வேனா? நானாவது ஒரு தொகுதிக்கு தான் எம்பி, நீனா காசிமேட்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உன் கண்ட்ரோல் வச்சிருக்கியே. எல்லாம் உங்க ஆசீர்வாதம்மா. வாங்கம்மா, உள்ள போலாம். வாங்க மாப்பிள, வாங்கம்மா. டேய், என்னடா ஒரே வீட்டுல இருந்துகிட்டு ஒரு பக்கம் தொழுகுறீங்க, ஒரு பக்கம் தீபாரணை காட்டுறீங்க, என்னடா நடக்குதுங்க? டேய், காலையில வெள்ளைக்கு போறோம்ல மாப்ள, அதுக்காக அவங்க சாமியை கும்பிட்டுட்டு இருக்கோம்டா. சாமியை கும்பிடுறா. நல்லது நடந்த சர்த்தியம் சாண்டவனே. என்னடா நடுராத்திரில இந்த பக்கம்? அது ஒரு பெரிய கூத்து, அப்புறம் சொல்றேன். இது என்னது, மிட் நைட் மில்ஸா? என்ன தோற இங்கிலீஷ்லாம் பேசுது? யாரு இங்கிலீஷை கண்டுபிடிச்சது? நாங்க தான். நாங்க பேசாம வேற யாரு பேசுவா? சரிதான். சாப்பாடு எடுத்து வச்சு 5 மணி நேரம் ஆச்சு, ஒருத்தர் சாப்பிட வரல. 5 மணி நேரமா? ஏய், சாப்பாட்டுல இவ்வளவு நேரம் காக்க வைக்க கூடாதுடா. பசிச்சா தானடா சாப்பிட முடியும். பசிச்சாதான் சாப்பிட முடியுமா? ஏன் பசிக்காம இருக்க? வேற என்ன சாப்பிட்டேன்? அவன் எங்க சாப்பிட்டான்? காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. காலையில இருந்து சாப்பிடலையா? ஏடாச்சு உனக்கு? வெள்ளைக்கு போற சந்தோஷத்துல அவர் கூட சாப்பிடலப்பா. இவன் வெள்ளை வெள்ளன்னு இப்படி பைத்தியமா இருக்கானா? பெரிய மனுஷன் நீங்களும் அப்படி இருக்கிறது? எனக்குள்ளேயும் ஆசை வந்துடுச்சு தம்பி. ஐயோ, ஆசை வந்துச்சு. எல்லாரும் ஊருக்கு போங்க, நான் வேணான்னு சொல்ல. சமைச்சதை எடுத்து சாப்பிட்டு போக வேண்டியதானே? எல்லாரும் என்ன கொஞ்சம் பாருங்க. எனக்கு இந்த சாரி நல்லா இருக்கா? இந்த சுடி நல்லா இருக்கா? இந்த ஆஃப் சாரியாச்சும் நல்லா இருக்கா? ஐயோ, அத்தராத்திரில அலைவு போட்டிக்க போறோம். எங்க ஊருக்கு தானே போறோம், ஏதாவது ஒன்று எடுத்து போட்டு வர வேண்டியதானே? சும்மா இரு, நீ சொல்லு ரஹீம். அந்த சுடிதார் போட்டுக்கோ, நல்லா இருக்கும். ஆக மொத்தத்துல உங்க எல்லாரையும் வெள்ளை ஆட்டி படைக்குது. நீங்க எல்லாரும் வெள்ளைக்கு போங்க, என் வேலையை நான் பாத்துக்கிறேன். இப்படி வா. என்ன என்ன இதெல்லாம் யாரு சாப்பிடுவா? எல்லாமே உனக்கு தான்டா. யாரு? நான் அமுதா வந்திருக்கேன். என்ன முத இந்த நேரத்துல அலங்காரத்தோட வந்து நிக்கிறேன்? வெள்ளைக்கு போறோம்ல, கொஞ்சம் கீதா அப்படியா? கீதா வரேம்மா. என்னப்பா கிளம்பிட்டீங்களா? ஆமா, வெள்ளைக்கு போற சந்தோஷத்துல சும்மா தக தகன்னு மின்னுற. நிஜமாவா? ஏண்டி எங்களெல்லாம் விட்டுட்டு போறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? அப்படிலாம் இல்லடி, அடிக்கடி வந்து பாப்பேன்ல.
சரி காலேஜுக்கு என்னைக்கு வர? 2 நாள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வியாழக்கிழமை வந்துருவேன். நீ இன்னைக்கு கிளம்புறல? ஆமா. எனக்கும் வெளிய பார்க்கணும்னு ஆசையா இருக்குடி. ஏதாவது விசேஷம்னா சொல்லு, நானும் வந்து பாக்குறேன். கண்டிப்பா நான் வரேன்டி. சரி அமுதா. சரிடா. என்னடா ஏப்பம்லாம் ரொம்ப பலமா இருக்கு. சாப்பாடு அந்த மாதிரி. முதல்ல வாங்க போல். ஊருக்கு போறேன்னு ஊர்ல இருக்கவங்க பூரா ஆத்தி எழுப்பிட்டு வந்துட்டேன். தூங்காம இருந்தவங்களை எல்லாம் தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். ஆமா, இவங்க சின்ன தம்பி பிரபு அப்படியே பாட்டு தூங்க வச்சுட்டு வந்துட்டாங்க. விவரமான ஆளாடா இருக்க. இல்லன்னா உன்னை சமாளிக்க முடியுமா? டேய் பேத்து பிடிவேன். கிளம்பலாம்டா. எங்க? வெள்ளைக்கு தான். எங்கன்னு கேக்குற? வெள்ளைக்கு கருப்புக்கெல்லாம் நான் வரல. ஏன்? நீ ஊருக்கு உள்ள வர என்னை ஊர் விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. என்னாச்சா? அப்படி என்ன பண்ண நீ? அட ஏன்டா கேக்குற? பக்கத்தூர் போனப்ப டீ சாப்பிடலான்னு கடைக்குள்ள போனேன். உள்ள போனதும் டீக்கு பதிலா சாலாடு கொடுத்துட்டாங்க. நல்லா தேவை உனக்கு. நல்லா தேவைதான். இதுலதான் சந்தோஷப்படு. சரி, என்னதான் ஆச்சு அப்புறம்? நீ என்ன ஆகணும் அப்புறம் என்ன? ஊரை விட்டு 30 நாள் நம்மளை ஒதுக்கி வச்சு விட்டாங்க. சூப்பரா. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சு அசிங்க. சரியா? இதெல்லாம் நமக்குள்ளதான் இருக்கணும். வாங்க. உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உனக்கு அப்புறம் தர்றேன். இதா சரியா? யாருக்கும் தெரியக்கூடாது. சரி நீங்க கிளம்புங்க, நான் தூங்க போறேன். அம்மா. எல்லோரும் வணங்கும் இந்த வெள்ளை கிராமத்தின் எல்லை கல்வெட்டு காந்திஜியின் அன்பளிப்பு. போத்தாய். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வணக்கம்யா. வணக்கங்க. வாங்க வாங்க. ஆசைப்பட்ட மாதிரியே வந்து சேர்ந்துட்டீங்க. ரஹீமோட ஆசை மட்டும் இல்ல, இந்த வெள்ளையோட ஆசையும் அதான். 100 ரூபாய் போடுங்க. சரி கொடுத்துடலாம். 500 ரூபாய் எல்லாம் வேண்டாம். ஆரத்திக்கு 100, அர்ச்சனைக்கு 400. சரியா? அம்மா பாத்திமா பேபி, முனீர், ரஹீம், அமுதா. எதுக்கு ஐயா பேரை எழுதிட்டு போறாங்க? நீங்க புதுசா ஊருக்கு வந்திருக்கிறதுனால அந்த பணத்தை வச்சு உங்க பேர்ல கோவில்ல அர்ச்சனை பண்ண போறோம். வாப்பா, இது இந்த கிராமத்தோட வழக்கம். சரி, இவங்க சாமான்லாம் இறக்கி வச்சிருவாங்க. நாம போய் பசி ஏறிட்டு வருவோம். இந்த ஊர்ல கால் எடுத்து வச்சதும் பசி எல்லாம் பறந்து போச்சுங்க. அது பசிக்குதோ இல்லையோ, அதாவது அந்த நேரத்துல கரெக்டா பண்ணிடணும். நாம போய் சாப்பிடலாம். நீங்க சாமான்லாம் இறக்கி வச்சுவாங்க. சரிங்க, போலாம். பந்தியில கூட காந்திக்கு பிடிச்ச வேர்க்கல்லையா? பரவாயில்லையே. வாப்பா, இங்க மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா வீட்லயும் இதுதான் முறை. அப்போ காந்தி இந்த ஊர்ல மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். உங்க ஊர்ல எல்லாம் காலையிலேயே ஆட்டுக்கால் பாயா சாப்பிடுவீங்க. இங்கே அதெல்லாம் சாத்தியம் இல்ல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பழகிக்கங்க. நாங்க கவுச்சி விட்டு 6 மாசம் ஆச்சுல்ல, அதோட கசாப்பு கடையை மூடிட்டோமே. ரொம்ப சந்தோஷம். இப்ப இந்த ஊர்ல என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? விவசாயம் பார்க்கலான்னு உத்தேசம். கத்து கொடுத்துட்டீங்கன்னா அதை வச்சே காலத்தை ஓட்டிடுவேன். விவசாயம் தானே, கத்து கொடுத்துட்டா போச்சு. உங்களுக்குன்னு 2 ஏக்கர் ஒதுக்கி வச்சிருக்கோம்ல. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க இந்த ஊரையே மிஞ்சிட்டீங்க. சொந்தமா ஒரு வீட்டை வாங்கி தான் குடி வருவேன்னு பிடிவாதமா இருந்ததெல்லாம் சரி, ஆனா கம்மியா விலை சொன்ன வீட்டை அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்களே, அது ஏன்? ஐயா, வீட்டோட விலையை குறைச்சு சொல்றது அவங்களோட பெருந்தன்மைங்கயா. அத முழுசா கொடுக்கறதானே நம்மளோட பெருந்தன்மை. என்ன பண்ண போற? போதும் போதும், இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது. மறு சாப்பாடு வாங்கியே ஆகணும். சாப்பிட முடியாது, ப்ளீஸ். சொல்றது கேள. இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது உனக்காக, இப்ப சாப்பிட போறது எனக்காக. ரஹீம் இவ்வளவு சொல்றல்ல, கொஞ்சம் வாங்கிக்கப்பா. சரி போடு, அவங்களுக்காக வாங்கிக்கிறேன். சரியா? போதும் போதும் போதும், சாப்பிடுப்பா.
பார்க்கிறதுக்கு சாதாரணமா இருக்கலாம், ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கு. ஒரு சமயம் காந்திஜி காந்தி கிராமத்தை வெள்ளைன்னு மாத்தி வைக்க வந்தாரு. அப்போ அவர்கிட்ட இருந்து ஒரு 8 முழ வேஷ்டியை அன்பளிப்பா வாங்கி அத சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி அந்த துணியில காந்திஜியோட உருவத்தை பொறிச்சு வீடு தவறாம வச்சிருக்கோம். எப்படி இந்த கிராமத்துக்கு இவ்வளவு மகிமை? இந்த கிராமத்துக்கு காந்தி தான் முதல் கடவுள், சத்திய சோதனை தான் முதல் வேதம்னு சொல்லி பஞ்ச பூதங்களையும் சாட்சியா வச்சு எங்க அப்பா சத்திய பிரமாணம் வாங்கிக்கிட்டாரு. இது இஸ்லாம் மதத்தோட ஆதாரம், இது கிறிஸ்துவ மதத்தோட ஆதாரம், இது இந்து மதத்தோட ஆதாரம். இங்க புதுசா குடி வர்றவங்களுக்கு இந்த ஊர் கொடுக்கிற முதல் சீதனம். ஏற்கனவே ரஹீம் இந்த 3ஐயும் படிச்சு நல்லா பக்குவம் ஆயிட்டான். தெரியும் தெரியும், அந்த பக்குவத்துல தானே அமுதாவை எடுத்து வளர்க்குறீங்க. எதுக்கு இது கொடுக்கறோம்னா எல்லா மதத்தையும் சமமா நினைக்கணும், மனித நேயத்தை முழுசா நேசிக்கணும், காந்திய வழியில வாழ்க்கை நடத்தணும். உயிரை காக்கிற மூச்சை எப்படி முக்கியமா நினைக்கிறோமோ அதை விட முக்கியமா இந்த 3 விஷயத்த நினைக்கணும். இந்த 3 விஷயத்துல ஒண்ணு குறைஞ்சா கூட இந்த கிராமத்துல வாழற தகுதியை இழந்துடுவோம். சரி, எல்லாருமா சேர்ந்து சாமியை கும்பிடுவோம், நல்லதே நடக்கட்டும். அட வாங்க கலெக்டர் தம்பி, பதவி வரதுக்கு முன்னாடி நிறைய பொறுப்பு வந்துருச்சு போல இருக்கு. அப்படிலாம் இல்லைங்க அங்கிள், ரோட்ல சாணம் கிடந்துச்சு, போற வர வண்டிலாம் ஏறி அசிங்கமாடும் இல்லையா, அதான் நம்ம ஊரை நம்ம தானே பாத்துக்கணும். சரி, என்ன விஷயமா வந்தீங்க? முத்தன்னு ஒரு 1000 ரூபாய் பணம் கேட்டிருந்தாங்க, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். முத்து கோவில்ல தான் இருப்பாரு. மோகன் எங்க அங்கிள் இருக்கான்? மோகன் வீட்டுல தான் இருப்பான், உனக்கு தெரியாம எங்க போயிட போறான். சரி வரேன்பா. ஓகே அங்கிள். பாட்டிமா, பாட்டிமா. என்ன தாயி? அரிசி வெள்ளம் கொண்டு வந்திருக்கேன். நாளைக்கு நல்லேரா தாயி? ஆமா. சரி குடு தாயி. வரேன் பாட்டி. அரிசி வெள்ளம் எங்களுக்கும் கொஞ்சம் தரலாம்ல? இது உள்ளூர்காரங்களுக்கு மட்டும்தான். நாங்களும் சீக்கிரம் உள்ளூர்காரன் ஆயிடுவோம்ல. அதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம்ல. நமக்குள்ள எதுக்கு இந்த போட்டி? கொஞ்சமாவது கொடுத்துட்டு போயேன் ப்ளீஸ். அக்கா ஆசைப்பட்டு கேக்குறாருல, குடுக்கா. நீ சொல்றதுக்காக நான் கொடுக்கறேன். ரொம்ப நன்றிடா. மோகன் எங்கப்பா? நம்ம மரக்கா கூட போயிருக்காங்க. ஏடா அண்ணே, அங்க நல்லேர் கூட்டிட்டு இருக்காங்க, நீங்க என்ன கிறுக்கு பிடிச்ச மாதிரி இங்க உட்காந்து ஆடிட்டு இருக்கீங்க? ஏய், இதுக்கு பேரு கிறுக்கு பிடிச்சது இல்ல, இதுக்கு பேரு தான் பிரேக் டான்ஸ். எனக்கு சைக்கிள் பிரேக் தவிர எந்த பிரேக்கும் தெரியாது. ஏஞ்சு வாங்க. போடா, விஐபி எல்லாம் கடைசியா தான் வருவாங்க. விட்டா ஓவரா பேசுற. போடா. எவ்வளவு நேரம் ஆச்சு? நல்ல நேரம் வேற போய்கிட்டே வந்துடும். அப்படிங்கயா போன 2 வருஷமா சுத்தமா வெள்ளாம சரியில்லை. மழை இல்லாம காஞ்சு போனது பாதி, கடைசி அடிச்ச மழையில முளைச்சு போனது பாதி. உழைச்ச உழைப்பு வீணாகி கடைசியில சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போச்சு. இந்த வெள்ளாமையிலேயாவது எல்லாம் நல்லபடியா விளைஞ்சு 4 காசு கிடைக்கிறதுக்கு நீ தான்ப்பா எங்களுக்கு வழி காட்டணும். தாயே, ரூபத்தை எடுத்துட்டு போய் மாட்டுக்கு காட்டுமா. சரிப்பா. நீயும் கூட மாட உதவி பண்ணுப்பா. சரிங்க. ரஹீம், முதல்ல ஏர் பிடிக்க போற, முன்னேற பிடி. என்ன பண்ணீங்க? நான் தானே வருஷம் முன்னேற பிடிப்பேன், அதையே மாத்துறீங்க?
இல்லப்பா, நம்ம ஊருக்கு புதுசா வந்தவங்க ஏற்படுச்சா தானே இந்த மண்ணுக்கு பெருமை. அதுக்காக காலங்காலமா இருக்கிற பழக்கத்தை எல்லாம் மாத்த முடியாது. ஏன் மச்சான் டென்ஷன் ஆகுற? அப்பா சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தானே. நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கவங்க பிடிச்சா நம்மளுக்கு பெருமை தானே. தயவு செஞ்சு அப்பா சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. விட்ரா ஐயா, வேணா விடுங்கய்யா. இதுல என்ன இருக்கு? முன்னேறு கடைசியேறுன்னு எல்லாம் மனசுதான் ஏன் காரணம். நான் கடைசி ஏறியா பிடிக்கிறேன், விடுங்க. சரி சரி, போய் பிடி. தாயி, ஏருக்கு முன்னாடி போமா. எல்லாரும் குலவை போடுங்க. இறைவா, வெள்ளையில வாழணுன்ற 15 வருஷ கனவு இன்னைக்கு தான் நிஜமாக போகுது. அங்க கொட்டி கிடக்கிற மனிதநேயத்தை நான் முழுசா அனுபவிக்கணும். அதுக்கு நீதான் துணை நிற்கணும். எப்படி இருக்கு? எதுவா இருந்தாலும் இன்னும் ஒரு 10 மணி நேரத்துக்கு அப்புறம் தெரியும் சொல்றாங்க ஐயா. கஷ்டப்பட்டு கட்டி காப்பாத்தின ஊரு அழிஞ்சிடும் போல இருக்க. சில பேர் பில்லி சுடியன்னு சொல்றாங்க, சில பேர் தெய்வ குத்தம்னு சொல்றாங்க, இன்னும் சில பேர் நம்ம வெள்ளையோட விதியே முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. இது எல்லாமே பொய்யுங்கயா. சத்தியம் நிறைஞ்சிருக்க இந்த பூமியில பிள்ளி சுனையை நுழைய முடியாது, தெய்வ குத்தமும் இருக்க முடியாதுங்கயா. விதி முடிஞ்சு சாவறவன் ஒரே மாதிரி எப்படி சாவான்? போன 2 வருஷத்துல செத்த 7 பேரும் ஒரே மாதிரில செத்துருக்காங்க. இல்ல ரஹீம், இது விதிதான். அது விதியா இருந்தாலும் அந்த விதியையும் ஜெயிக்கிற சக்தி இந்த வெள்ளைக்கு இருக்குன்றதை நிரூபிக்கணுங்கயா. விதியை மதிச்சாவே நமக்குள்ள இருக்கிற தேடல் முடிஞ்சு போயிருங்கயா. விதி மதிக்கிறவனை தான் மிதிக்கும், மிதிக்கிறவனா மதிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்புல சேர விஷத்தன்மை விளையிற நிலத்துல இருக்கலாம், விளைஞ்சி வர வெள்ளாமையில இருக்கலாம், ஏன் குடிக்கிற தண்ணியில கூட இருக்கலாம். தினமும் நம்ம உடம்புக்குள்ள போறது இந்த 3 தானே. என்னாச்சு தெரியல, வாங்க பேசலாம். என்ன ஆச்சோ? டெத்தாய் 1/2 hour ஆகுது. டாக்டர், நோயாளியா வர்றவங்கள என்ன வேணா பண்ணலாம். நீங்க வரும்போதே பணமாக தான் கொண்டு வரீங்க. அப்படின்னா இதை கண்டுபிடிக்கவே முடியாதா? இந்த விஷயம் எங்களுக்கே மண்டை குறைச்சலா தான் இருக்கு ஆரம்பத்துல இருந்து. நாங்களும் பலவித கோணத்தில் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்காக அப்படியே விட்டுற சொல்றீங்களா? ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. இந்த ரிசல்ட் எல்லாம் மெட்ராஸ்க்கு அனுப்பிச்சு வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்தின இந்த காந்தி கிராமத்தோட பேரு அழிஞ்சு போயிடுமோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனா உன் புத்திசாலித்தனத்தால இந்த கிராமம் மட்டும் இல்ல, காந்தியோட பேரும் பெருமையையும் சேர்த்தே காப்பாத்தி இருக்கப்பா. தாயி, அந்த கைச்சேனு கொடு. என்னங்கய்யா? இதெல்லாம் வேண்டாங்கய்யா அப்படிங்கிற டயலாக் எல்லாம் சொல்லக்கூடாது, சரியா? குடிக்கிற தண்ணியே விஷமா இருக்கும்போது இங்க இருந்து என்னையா பண்ண முடியும்? தண்ணி லாரி வந்திருக்கு பாருங்க, இப்போதைக்கு அதை குடிப்போம், அப்புறமா தண்ணி எங்க நல்லா இருக்குன்னு தேடி கண்டுபிடிப்போம். என்னங்கய்யா? அதுவும் சரிதான். சரிங்க ஐயா. என்னாச்சு பாரு ஹேம்? நம்ம ஊருக்கு சொந்தமான நிலத்துல எது வரைக்கும் விஷ தண்ணி இருக்கு, எங்கெல்லாம் நல்ல தண்ணி இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சாச்சுங்கயா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. பெரிய வேப்ப மரம் வரைக்கும் தண்ணி நல்லா இல்ல. ரெட்டை பனை மர தோட்டத்துல தண்ணி சுத்தமா இருக்கு, அங்கிருந்து எடுத்துட்டு வரலாம். இதுக்கு எவ்வளவு செலவாகும்? போர் போடுறது, பைப் போடுறது, மற்ற செலவெல்லாம் சேர்த்து ஒரு 8 லட்சம் வரும்னு நினைக்கிறீங்க. 8 லட்சமா? என்ன 8 லட்சம் அவ்வளவு சாதாரணமா சொல்ற தம்பி? அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது? விவசாயம் நொடிஞ்சு வாழ்க்கை நடத்துறதே கஷ்டமா இருக்கும்போது இவ்வளவு பணத்தை எப்படி புரட்ட முடியும்? ஐயா, யாரும் எங்கேயும் கடன் வாங்க வேண்டாம். இந்த ஊருக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அதை நான் செய்யறேன். அந்த பணம் என்கிட்ட இருக்கு. 8 லட்சத்தை எப்படிப்பா ஒத்த ஆளால தர முடியும்? எங்க சூழ்நிலை சரியில்லைனாலும் உன்னை தனியா விட முடியாதுப்பா. கொடுக்கணும்னு ஆசைப்படுறதெல்லாம் சரிதாங்கயா, ஆனா கொடுக்கற அளவுக்கு உங்ககிட்ட இல்லைன்றதானே உண்மை. என்ன ஏன் வேற மனுஷனா பாக்குறீங்க?
நாளைக்கு எனக்கு ஏதாவதுன்னா கொடுக்க மாட்டீங்களா? ரஹீம், நாங்க என்னதான் கஷ்டப்பட்டாலும் கொஞ்சமாவது கொடுத்து உதவுனாதானேப்பா நல்லா இருக்கும். இந்த பாருங்கயா, இப்படி எல்லாம் சொல்லி என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. இதை நான் தான் செய்வேன். நம்ம ஊருக்கு வர்ற தடமெல்லாம் குண்டு குழியுமா இருக்கு. முதல்ல அதை சீர்படுத்த ஏற்பாடு பண்ணணும். ஐயா வணக்கம். வா ரஹீம். வர சொன்னீங்கன்னு சொன்னாங்கயா. ஆமா, 5000 நெல்லு சாம்பிள் வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. நெல்லு நல்லா தாங்க இருக்கு. ஆனா இந்த வருஷம் நெல்லு பயிர் வேணாங்கயா. ஏன்பா? நல்லேறு சகனம் சரியில்லைங்கயா. அதனால விவசாயம் இந்த வருஷம் நல்லா இருக்கும்னு தோணல. அப்படி இருக்கையில வருஷம் வைக்கிற பயிர்களை விட இந்த வருஷம் புதுமையா எந்த சூழ்நிலையையும் தாக்கு பிடிக்கிற மாதிரி உள்ள பயிர்களை வைப்போம். நல்ல யோசனை தான். ஐயா, அப்படின்னா ஒரு விவசாய ஆபீசரை கூப்பிட்டு புதுசா என்ன பயிரிடலாம்னு கேட்டலாம். எதுக்குயா விவசாய ஆபீசரு? இவரு அதுக்கு தான் படிச்சிருக்காரு, நிறையவும் படிச்சிருக்காரு. அவர்கிட்டயே விட்டுருவோமே. சரிங்க, நீங்க சொன்னா சரிதாங்க. ஏதோ புல்லட் சத்தம் மாதிரி தாங்க கேக்குது. நீ யாரையாவது வர சொன்னியாப்பா? நான் யாரையும் வர சொன்னீங்களே. ஐயா, பக்கத்து ஒரு ஜமீன் நினைக்கிறேன். வருது வருது, விலகு விலகு, வெங்கை வருது வருது, டம் கா கம் 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 கா, டிம் கா டிம் கம் கம் கா, வருது வருது, விலகு விலகு. பாத்துடா. டேய், எதுக்குடா இந்த பில்டப்? 30 நாளைக்கு அப்புறம் முத சிங்க ஊருக்குள்ள அப்படி என்ட்ரி ஆகுது. ஒரு பில்டப் இல்லாமையா இருக்கும்? நமக்குன்னு இந்த ஊருக்குள்ள ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? மரியாதையா? அதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியுமே. சரி, என்ன அது? மரியாதைன்னா எப்படி சொல்லுவாங்க? மரியாதைன்னா இப்படித்தான் மரியாதை. உருப்படவே மாட்டாப்பா. இப்படி திடுப்புன வார்த்தை விட்டா எப்படி? மரியாதைக்குரிய எனது ஐயா அவர்களே, உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப கடுமையாக இருக்கின்றது. சற்று யோசிக்கவும். நான் கொண்டு வந்திருக்கும் செய்தியை கேட்டீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பேரும் என்னை கட்டி பிடித்து தூக்கி முத்தம் கொடுக்க வேண்டியது வரும். வருவா இல்லையா? உன் செய்தி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். பொசுக்குன்னு சொன்னா எப்படி? உங்களுக்காக சொல்ல வேண்டாம், என் நண்பன் ரஹீம், அவனுக்காக சொல்ல வேண்டாமா? ரஹீம். அப்படியா? என்னடா மாப்ள? அரசாங்க வேலை கிடைச்சிருக்கப்பா. இந்தா அதுக்கான கடிதாச்சு. மாச சம்பளம் 50,000க்கு மேல வருமா? நல்ல விஷயம்தான். ரொம்ப சந்தோஷப்பா. பெரிய வேலை கிடைச்சிருக்கு. ரஹீம், உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுப்பா. இனி கோட்டு சூட்டை மாட்டிக்கிட்டு ஏசில உட்கார்ந்து வேலை செய். ஐயா, நான் படிச்சு பட்டம் வாங்கினதெல்லாம் லட்சமா பணம் சம்பாதிக்க இல்லைங்கயா. விவசாயத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும், அதுல புதுமை படைக்கணும். அதான் என்னோட கனவு. விவசாயத்தை வெறுக்கிற இந்த காலத்துல நல்ல வேலையை விட்டுட்டு விவசாயம் பாக்குறேங்கிறிய. நிஜமான விவசாயி ஒரு காலத்திலயும் விவசாயத்தை வெறுக்க மாட்டான். அவனால வெறுக்க முடியாதுங்கயா.